ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவோட அந்த கல்யாண ஃபோட்டோ, பெட்டி எல்லாத்தையுமே கொண்டாந்து வெளியில் வீசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜா, ரோகிணி எல்லாருமே அதிர்ச்சியாகி வெளியில் வராங்க. ராஜா கேட்குறாரு, ஈஸ்வரி ஏன் இப்படி பண்ணுற? மாப்பிள்ளையோட திங்ஸ் எல்லாம் எதுக்கு இப்படி வெளியில் கொண்டாந்து வீசுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், மறந்துருக்க மாட்டீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? ரேவதிக்கு எந்த விதத்துலையும் பழைய ஞாபகங்களை நிறைவேற்றுற மாதிரி எதுவும் அவளுக்கு கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதை கேட்டதும் அவரை சொல்கிறாரு, இங்கே பாரு, மாப்பிள்ளை அப்படி எந்த விதத்தில் ரேவதிக்கு கஷ்டம் கொடுத்தாரு? நீ இப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. மாப்பிள்ளையை விட யாருமே ரேவதியை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. அதுக்காக அவருடைய இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு தூக்கி எறிகிறது ரொம்ப தப்பு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். டாக்டர் சொன்னதை பார்த்தா இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை ரேவதிக்கு ஏதாவது ஆபத்தாகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிறது யார் சொல்கிறதையுமே கேட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை நான் ரிஸ்கில் அனுப்ப விரும்பலை. இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இனிமேல் என்ன பண்ண போகிறான்? என் பொண்ணுக்கு ஒரு வேளை ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து என் பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால் யாரும் தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, நீ மாப்பிள்ளையை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா நாங்களும் இந்த வீட்டை விட்டு போவோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, போங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நீங்கள் யாரும் வீட்டை விட்டு போவீங்க அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக எல்லாரையும் பார்த்து, இங்கே பாருங்கள், எனக்காக நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கத்த, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அதானே நீங்கள் ஆசைப்பட்றீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஆனால் ரேவதி என்னால் பார்க்காம இருக்க முடியாது. நான் ரேவதி கிட்டே பேசுவேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னுமே நீ ரேவதி கிட்டே பேசுவேன் அப்படின்னு சொல்கிற. இங்கே பாரு, உன்னால் என் பொண்ணு இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் என் பொண்ணு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீ தேவையில்லாமல் வந்துட்டு இங்கே வந்து பேசாத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தையை பார்த்து, அத்தை தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்கத்த, நான் ரேவதி கிட்டே பேசணும், அப்போ தான் ரேவதிக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியும். அப்போது நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன், இருந்தும் நீ இப்படி பேசுகிற அப்படின்னா உனக்கு வந்துட்டு தெனாவட்டு அதிகம்தான். ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, ரேவதியை நான் ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு போகிறேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என் பொண்ணை பார்க்கவே கூடாது. உன்னை பார்த்து என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் யாராலுமே தாங்கிக்க முடியாது. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் போடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ராஜா நேராக ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, இவளுக்கு சுத்தமாக பைத்தியம் முடிச்சிடும் மாப்பிள்ள, எந்த நேரத்தில் என்ன பண்ணுறது என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் தேவையில்லாமல் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா கண்டவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்ன மாமா, கண்டவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படின்னா என்ன சொல்கிற மாதிரி இருக்குது? இங்கே பாருங்க, நான் ஒன்றும் அக்கா கிட்டே எதுவும் சொல்லலை. இது எல்லாமே அக்காவோட முடிவு. டாக்டர் என்ன சொன்னாங்க? ரேவதிக்கு பழைய ஞாபகத்தை நினைவூற்ற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுவே அவளுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. இது எல்லாமே ரொம்ப ஆபத்து தான் ரேவதிக்கு. நான் இந்த குடும்பத்துக்காக நல்லது தான் யோசிக்கிறேன், என் அக்காவும் நல்லது தான் யோசிக்கிறா. ஆனால் நீங்கள் யாரும் வந்துட்டு எங்களை நல்லவங்க மாதிரி நினைக்க மாட்டேங்கிறீங்க. எங்களை வந்து அப்பையிலேருந்து கெட்டவங்க மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்கிறாரு, அம்மாடி, நீ இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் நல்லதுன்னு நினச்ச அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், போதும் நிப்பாட்டுங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இனிமேல் இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, என் பொண்ணு இருக்கிற நேரத்தில் இவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலையாக நிற்கிறாரு. ராஜா நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள, நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த ஈஸ்வரிக்கு எப்படி தான் எல்லாத்தையும் மறக்க தோணுதோ தெரியல.
எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, என்னால நீங்க அத்தைக்கிட்ட சண்டை போட வேணாம். ரேவதிக்கு என் மேல முழு பாசம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ சீக்கிரத்துல அவ கண்டிப்பா என்னை மறக்க மாட்டா. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனால மாமா, என்னால நீங்க அத்தைக்கிட்ட தொடர்ச்சியா சண்டை போட வேண்டாம். என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க பக்கத்துல இருந்தாதான் மட்டும்தான் ரேவதியால பழைய நினைவுகளை சீக்கிரம் கொண்டுட்டு வர முடியும். நீங்க அவளை விட்டு தூரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேவதி உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, நடக்கிற நேரத்துல கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரேவதியை நான் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவளை மட்டும் நீங்க எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பா சந்திரா சின்னத்தை நான் இல்லை அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு வகையில வீட்டுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அது எல்லாத்துலேருந்தும் நீங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இதை பார்த்ததும் நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. வில்லி செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, நான் மட்டும் அன்னைக்கு ரேவதிய வெளியில போக விடாம தடுத்திருந்தேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா? இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நானா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரே பண்றாங்க. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாரு ரோகு, நீ கவலைப்படாத. உன் மேல எந்த தப்புமே இல்லை. ஏதோ விதிப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, ரேவதி கண்டிப்பா சகலைய மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சகலை இங்க இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ரேவதிக்கே பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடும். ஆனா அத்தை தான் சகலைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை தான். இவங்க தான் தேவையில்லாம அத்தைக்கு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆகுனா என்னையே பழி சொல்லுங்க. டாக்டர் சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லி வீட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு மயிலு சொல்றாரு, மாமா, கண்டிப்பா இது இவங்களோட வேலை தான். செய்யற வேலையும் பண்ணிட்டு எப்படி பாத்தீங்களா அப்படின்னு. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, அவளை பத்தி பேசி இனிமே பிரயோஜனம் இல்லை மாப்பிள்ள. இனிமே நம்ம வேலையை பார்ப்போம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கும் பொழுது வில்லி போயிட்டு சொடக்கு போட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க வில்லி நிக்கிறாங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்ன அக்கா உன்னை வீட்டை விட்டு துரத்துனத்தோட என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம வந்துகிட்டு இருக்க போல. இங்க பாரு, ரேவதியோ ரேவதியை வச்சுக்கிட்டு தானே இந்த வீட்டை விட்டு போவாம வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னையும் என் புருஷனையும் பிரிச்சதுக்கு உனக்கு தரமான ஒரு பதிலடி கிடைச்சிருச்சு பத்தியா? உன்னையும் உன் பொண்டாட்டியையும் அந்த கடவுளா பார்த்து பிரிச்சு வச்சுட்டான். ரேவதிக்கு உன்னோட ஞாபகங்கள் சுத்தமா வரப்போறது கிடையாது. அப்படி ஞாபகத்துல வந்தாலும் ஏதாவது சொல்லி உங்க 2 பேருக்கு நான் பிரச்சனையை உண்டாக்குவேன். அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு முன்னாடி உன்னை எப்படி நேக்கா வீட்டை விட்டு அனுப்பின பத்தியா? இனிமே உன்னால இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வர முடியாது. நேரா சென்னைக்கு கிளம்பு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்னோட இந்த சோகமான சூழ்நிலையை வச்சு நீ ஏதாவது குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்குள்ள நீ எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துருக்க. உனக்கு நான் தரமான பதிலடி கொடுக்க வேணாமா? எப்படா பதிலடி கொடுக்கறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுளா பார்த்து எனக்கு ஒரு டயத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சு உனக்கு தரமான பதிலடி கொடுக்க போறேன் பாருடா. கூடிய சீக்கிரம் ரேவதி கிட்ட உன்னை பத்தி நிறையவே தப்பு தப்பா சொல்லி உன்னைக்கும் ரேவதிக்கும் நடக்க போற அந்த விவாகரத்தை கோர்ட்டில் உண்மையாக்க போறேன். அதுக்கப்புறம் ரேவதியை கண்டிப்பா உன்னால பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் ரேவதிய இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தன் ரேவதிக்கு தாலி கட்ட வைப்பேன். இது எல்லாத்தையுமே நீ பார்க்க தானே போற அப்படின்னு. அப்ப ஹீரோ டென்ஷன் ஆகி சந்திராவை பலார்னு ஓங்கி ஒரு அரவர்றாரு. இதை பார்த்ததும் சந்திராவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. சந்திரா கேக்குறாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ செய்யற வேலைக்கும் பேசுற பேச்சுக்கும் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சியா? உன்னால என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, என் ஒய்ஃப் என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஆள் மனசுக்குள்ள நான் கண்டிப்பா இருப்பேன் ஒரு ஓரத்துல. அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வரும். அன்னைக்கு நானும் அவளும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். அத்தை கிட்ட நீதான் ஏதாவது சொல்லி அத்தைய எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சிருப்ப அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் நான் பொறுமையா எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதனால ரேவதிக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படியே கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கறத நீ நினைக்காத. இதை கேட்டதும் அந்த வில்லி செம்ம காண்டாகுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு,
நான் இப்ப கொடுத்த அடிய நீ வந்துட்டு ஒரு ஆரம்பமா நினைச்சுக்கோ. மறுபடியும் வந்துட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சியன்னா இந்த அடியை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏன் மேலே கை வச்சுட்டீல்ல, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதே மாதிரி என்கிட்ட கடைசி வரைக்கும் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சமாவது உன் வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அந்த வில்லிக்கு செம்ம காண்டாகுது. அப்ப வில்லி சரியான கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயில அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சகல, இப்பதான் சகல பார்த்தேன், சின்னத்தைக்கு சரியான நீங்க பதிலடி கொடுத்துருக்கீங்க, அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா, நம்மளே ஏற்கனவே பெரிய கஷ்டத்துல இருக்கோம், ரேவதிக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனா அவங்க தேவையில்லாம வந்து என்ன பேசுறாங்க பாத்தீங்களா, இதான் அவங்களோட மைண்ட் செட். இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா சகல, அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க. சரி சகல, அத்தை வீட்டை விட்டு போக சொன்னதோட நீங்க வீட்டை விட்டு போனதை பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு. ஏன் சகல நீங்க இப்படி பண்ணீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை நான் வீட்டை விட்டு போகல, ரேவதி அந்த நேரத்துல வரா, இதுவே அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோ கண்டிப்பா என்னால வந்துட்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நான் வந்துட்டு அத்தை சொன்னதோட வந்துட்டேன். என்னால ரேவதிக்கு எந்தவித பிரச்சனையும் வேண்டாம். இதை கேட்டதும் மயில சொல்றாரு, சகல, உங்களோட இந்த தியாகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க மேல யாரு என்ன தப்பு சொன்னாலும் இது பெரிய விஷயமா எடுத்துக்காம போயிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க சகல, என்ன நடந்தாலும் சரி, நீங்க ரேவதிய விட்டு பிரியவே கூடாது. அவ ஹீரோ சொல்றாரு, நான் கண்டிப்பா ரேவதியை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ரேவதிக்கு எப்படியாவது பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வரணும். அவ மறுபடியும் வந்துட்டு என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அந்த வீட்டுல கண்டிப்பா நான் இல்லாததுனால அந்த சந்திரா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க தான் வந்துட்டு அங்க என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையுமே என்கிட்ட தெரியப்படுத்தணும். நீங்க தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த குடும்பத்தை பாதுகாப்பா இங்க இருந்து. அதுக்கு மயில சொல்றாரு, சகல, நீங்க கவலைப்படாதீங்க சகல, அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உடனே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதை வச்சு நீங்க இந்த குடும்பத்தை பாதுகாக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, ரேவதிக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு அவ சரியான விதத்துல டேப்லெட் போடணும். அப்பதான் அவளுக்கு சரியான ஞாபகம் வரும். நீங்க தான் பாத்துக்கணும். மயிலு சொல்றாரு, சகல, அதுக்கு எல்லாமே ரோகிணி இருக்கா, ரோகிணி நல்லபடியா பாத்துப்பா, நீங்க தைரியமா இருங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஹீரோ வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. இதனால வீட்டுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா லாஸ்ட் வீடியோல எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க, எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அருமுட்டோ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட பை பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அதே மாதிரி நீங்க பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன மாதிரி கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேட்டி ஃபினிஷ் ஃபிளவர் கிளிப், 5 பெட்டல் கிளிப், ஸ்க்ரன்ச்சீஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் சேனல் கூட அவைலபிளா இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல்ல பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இது எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் டீட்டெயிலா சொல்றேன். 5 ருபீஸ், 50 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் ஆஃபர்லேருந்து 5 ருபீஸ் ஆஃபர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே சந்திராவோட திட்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாரு, இதுதான் அப்கமிங் எபிசோட ட்விஸ்ட். பாப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு.